சக்தி சிதம்பரம் இயக்கத்தில் பிரபுதேவா, மடோனா செபாஸ்டியன், பார்வதி உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாக்கியுள்ள ஜாலியோ ஜிம்கானா திரைப்படம் வரும் 22ஆம் தேதி வெளியாக உள்ளது. படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தொடங்கி ஸ்னீக் பீக் வரை கவனம் பெற்றுள்ள நிலையில் படக்குழுவின் செய்தியாளர் சந்திப்பு நேற்று சென்னையில் நடைபெற்றது. இதில் ஒட்டுமொத்த படக்குழுவும் பங்கேற்க படம் உருவான விதம் குறித்து பேசினார் இயக்குனர் சக்தி சிதம்பரம். அனைத்தையும் பேசி முடித்து கிளம்பிய போது பாடல் விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப பதிலளிக்காமல் சென்றார் இயக்குனர். இந்த வீடியோவை பார்த்த பலரும் அப்படி என்னதான்ப்பா நடந்தது என்று தேடி வருகின்றனர். படத்தில் இடம்பெற்று இருக்கும் போலீஸ்காரன கட்டிக்கிட்டா எனும் பாடல் சில தினங்களுக்கு முன்பு வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று இருந்தது. இந்த பாடலை படத்தின் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரான ஜெகன் கவிராஜ் எழுதியுள்ளார். இதனை இயக்குனர் சக்தி சிதம்பரமும் நேர்காணல் ஒன்றில் உறுதி செய்திருந்தார். இந்த நிலையில்தான் பாடலின் வீடியோ, ப்ரொமோஷன் என அனைத்திலும் பாடலாசிரியர் பெயரில் ஜெகன் கவிராஜின் பெயர் நீக்கப்பட்டு இயக்குனரின் பெயர் இடம்பெற்று இருந்தது. இது பெரும் சர்ச்சையாக வெடித்த நிலையில் இது குறித்து இயக்குனரிடமே பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர். நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் நடந்த இந்த சம்பவத்தில் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது பதிலளிக்காமல் பாதியிலேயே சென்றார் இயக்குனர் சக்தி சிதம்பரம். இதையடுத்து தயாரிப்பாளர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மேடைக்கு வந்த ஜெகன் கவிராஜ் தான் அந்த பாடலை எழுதியதாகவும் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசராக 8 கோடிக்கு பட்ஜெட் போடப்பட்ட படம் 15 கோடியை தாண்டி சென்றதால் அதனை சுட்டிக்காட்டிய போது இயக்குனர் கோபித்துக் கொண்டதாகவும் தெளிவுபடுத்தினார். இந்த விவகாரம் ப்ரொடியூசர் வரை சென்றும் பாடலை எழுதிய தனது பெயரை போடுங்கள் என்று வலியுறுத்தியும் இயக்குனர் அதனை கேட்கவில்லை என்றும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். இதையடுத்து மைக்கை பிடித்த தயாரிப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனை சரி செய்யப்படும் என்று கூறியதால் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது.